இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தரும்படியா, தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்கும்படியா, தேவ நாமம் மகிமைப்படும்படியா, எதற்காக ஆவியானவர் நம்மளை கூட்டி சேர்த்தாரோ அதை பரிபூர்ணமாய் கர்த்தர் நிறைவேற்றும்படியா நமக்கு இருக்கிற அருமையான ரெவரன்ஸ் தன்ராஜ் ஐயா அவங்க இப்பொழுது வந்து ஜெபிப்பார்கள். இந்த கூடுகைக்கு ஆரம்பத்திற்காக, கூடுகையின் ஆசீர்வாதத்திற்காக அவங்க வந்து ஜெபிப்பாங்க. சங்கீதம் 103 11வது வசனம் மாத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல 103 11 பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சொல்ல வந்திருக்கீங்க. நாங்கள் அதிக நேரம் எடுக்கல. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கிருபை சூழ்ந்திருக்கிறதா. இங்கே வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுது. தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தின் உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் துதிகளின் மத்தியிலே நீர் அசைவாடுகிறவரை என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கூடி வந்திருக்கிற நோக்கம், திட்டம் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் ஒருவரும் இங்கே வந்திருக்க முடியாத ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு தாகத்தோடு பாரத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. இந்த தாகத்தையும் நீ தணிக்கும்படியாய் உமது அன்பிலே நடத்தும்படியாய் இதை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரையிலும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நாம் விட்டுணரும்படியாய் நம்மளை சீர்படுத்தும்படியான ஒரு நேரம். இப்போ பேசுறதுக்கோ வேடிக்கை பார்க்கறதுக்கோ நேரம் அல்ல. தேவ ஆவியானவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு காரியம். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கலாமா? இந்த சுத்திகரிப்பு வேலையிலே கர்த்தர் நம்மளை பரிபூர்ணமாய் சுத்திகரிப்பு ஒப்பு கொடுக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நீங்க எந்த நிலையில வந்திருந்தாலும் ஆவியானவர்களை பரிசுத்தமாய் மாற்ற அவர் அவளாய் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் செய்ய முடியும். ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. உங்க இருதயத்தை கடினமாக்காதீங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்த அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லாமா?
அர்ப்பணித்த இந்த வேளையிலே தாமே பாவத்தை கடிந்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சீர்படுத்தி இருக்கிறார், நம்மளை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். நீங்க அர்ப்பணித்த இந்த வேலையிலே உங்களை முழுவதுமா ரத்தத்தினாலே அப்பா, நீங்க காரணம் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்க மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களோட பிரசன்னத்தை நான் உணர போன ஆண்டவரே, உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர போறோம் இருந்திருக்கிறோம் ஆவியானவரே. இந்த நாளுக்கு ஆண்டவரே, உங்களோட நாங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணர போகிறோம் ஆவியானவரே. அப்பா, உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் உணர போகிறோம் ஆவியானவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு திசையில இருந்த ஒவ்வொரு ஆண்டவரை காரியத்தில இருந்து ஆண்டவரே எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆவியானவரே. இந்த ஆண்டவரை பரிசுத்தமான இந்த ஆராதனை ஆண்டவரே உங்க கரத்தில் ஒரு வேதனை ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு ஏன் வந்தோம் தெரியல. இவ்வளவு தூரம் நாங்கள் பிரயாசப்பட்டுமே, இது ஒரு சின்ன கூட்டமா நாங்கள் நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே. இல்ல மகளே, உண்மை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களோட பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உங்களோட வல்லமைகளை உங்களோட ஆவியில நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆவியானவரே. உங்களோட பிரசன்ன ஆவியானவரே, உங்களோட பிரசன்ன ஆவியானவரே. ஹல்லேலூயா. உங்க ரத்தம் எங்களை ஆண்டவரே சுத்திகரிக்குது ஆவியானவரே. உங்க ரத்தம் எங்களை கழுவுது ஆவியானவரே. எங்களுடைய எல்லா வியாதிகளும் கழுவ வேண்டுமானால் அர்ப்பணிக்கிற ஆவியானவரே. சுகமாக்கி இருக்கிறீங்கப்பா, எங்களை நீ சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க ஆவியானவரே. எங்களை நீங்க சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனும் பெறணும் மாணவர், என் வாழ்க்கையில் வழிவிலகே நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீ மாத்திரம் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி வந்தது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல ஒரு வீடு இல்லாம இருந்தேன். எனக்கு ஒரு பையன் இருக்கிற ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஆனா இப்ப ஏசப்பா நான் விசுவாசிக்கிறதுனால எனக்கு அந்த கூட ஒரு வாடகை வீடு ஏன்னா எங்க வீட்டிலேயே ரட்சிக்கப்பட்டது நான் மட்டும்தான். அதாவது எங்க அப்பா எங்க அம்மா நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்பா வந்து ஜெபிக்கவே விட மாட்டாரு. நான் ஜெபிக்கிறதுக்கு ரூம்குள்ள போனாலே வீட்டில் வந்து சண்டை தான் நடக்கும். இன்னும் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு மூணு வீட்டில் போயிட்டு உட்காந்து ஜெபிச்சுன்னு இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் ஜெபம்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். இதனால எங்கள் அம்மா தான், தேவன் தான் எங்கள் அம்மா மூலியமா இருந்து என் ஜெபத்துக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் என்னை நல்லபடியாக ஜெபி கேட்குறாரு. முதல்ல எனக்கு சுத்திகரிப்புனா என்னன்னே தெரியாது. நான் இந்த கூடுகையில் வந்து தான் சுத்திகரிப்புனா என்ன, பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு நான் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பார்க்க முடியாது. இன்னைக்கு பரிசுத்தம் ஒன்றே நம்மளை கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளே நீதிமான நம்மளை நடத்த முடியும். ஆண்டவரே, அந்த பரிசுத்தம் இன்னும் எனக்கு வேணுமேன்னு சொல்லுவீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த அதை டெய்லி நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஆண்டவரே,
சுத்திகரிக்கப்படாம நான் என் சமயம் அல்ல, என் குடும்பத்தை அல்ல, என் பிசினஸ் அல்ல, என் வேலை அல்ல, எல்லாமே நான் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை செய்யலாமா? எல்லாம் வாய்த்திருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னிலிருந்து என் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இன்னிலிருந்து எங்க ஊழியத்துல பெரிய மாற்றம் வரப்போகுது. இன்னிலிருந்து நம்ம கூடுகளை மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னும் நம்ம மூலியமா மாவட்டமா பரிசுத்த ஆவியோட கிரியை செய்ய போகிறார். ஓ, எல்லா வாய்த்திருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க அப்படியே எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டிய பாத்திரங்கள். நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டிய பாத்திரம், உபயோகம் பண்ணும்படியான பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்படி கணத்துக்குரிய பாத்திரங்களாய் உங்களை நான் மாற்றுவேன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்ற ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தினீங்களே, உங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் வேலையிலே எங்களை இன்னும் கற்றுக் கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். இன்னிலிருந்து நான் இன்னும் மகிமையாய் எழுதுவேன். இன்னும் மகிமையாய் ஆண்டவரை சுத்திகரிப்பிலே பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நான் திருத்துவேன். வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். வசனத்தை என்னை சுத்திகரிக்கும், ரத்தம் என்னை சுத்திகரிக்கும். என்னுடைய ஆண்டவரே, என்னை முழுதுமாய் ஒவ்வொரு நாள் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் முன்பதாக நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிச்சயமாய் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான தேவனை படுத்துங்க. பேசிய தாசனை இன்னும் வல்லமையான ஆண்டவரே, அநேக ஜாதிகளுக்கு, அநேக லட்சங்களுக்கு, தேசம் முழுவதுமாய் அநேக நாடுகள் கூட எங்களை இணைத்தீங்களை ஆண்டவரே கூடிய ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற நேரங்களுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரமா. கனெக்ட் பண்ணுமா ஐயா? மனோலையா பேசலாம். ஸ்தோத்திரம். ஜெசிந்தா பேசலாம். ஹலோ பேசலாம். எல்லாரும் வந்தாச்சுங்களா? ஆரம்பிக்கலாமா? ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் 7 மணி 8 மணி வரைக்கும் ஜெபத்திற்கு இந்த நாள் முழுவதும் ஜீவனை கொடுத்து எழுப்பி பாதுகாத்து நம்ம போகிற வரைக்கும் பாதுகாத்து சரியாய் தேவன் இந்த 7 மணி நேர ஜெபத்திற்கு கொண்டு வந்தார் என்று விசுவாசத்தை நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இப்பொழுது கூட ஆரம்ப ஜெபம். வரவேண்டிய பிள்ளைகள் தடைகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வரணும். சுத்திகரிப்பின் வேலையை கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். ஆரம்பம் முதல் முடிவு வரை நாம விரும்புகிறபடி அல்ல, தேவன் விரும்புகிறபடி இந்த கூடுகையை கொண்டு போய் நடத்தும்படியால் ஆரம்ப ஜெபம் மனோரணையை ஜெபிப்பார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இந்த அற்புதமான இந்த மனமகிழ்ச்சியை ஆசீர்வதிக்க நன்றி. அதப்படி இந்த 1 மணி நேர ஜெபத்தில் நீர் என்னை பலப்படுத்தும்படியாய், மற்றவர்களுக்காய் நாங்கள் சாட்சியாக இருக்கும்படியாய், ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படியாக நீர் என்னை பயன்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்தும் ஆவியானவரே வழிநடத்தும். எல்லா புதிகளையும் ஒவ்வொரு செலுத்துகிறோம் என்று நடத்தினாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் மகன் ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் இந்த கூடுகையை கிருபையாய் நடத்த போகிறார் என்று விசுவாசித்து நம்ம எல்லா வாயிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இப்பொழுது நம்மளுடைய ஜெபம் எப்படி நடக்குது அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய நாடகமா இருக்கு. இப்ப நம்ம சுத்திகரிப்புனால கடந்து போகிறோம். இப்பொழுது கூட நம்ம நிதானிப்போமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானது யோசிச்சோமா? உன் சிந்தை ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததா? உன் பார்வை ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததா? உன் பேச்சு ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததா? உன் செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததா? உன் நடை ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததா? நாம நிதானிப்போமா? அவன் நிதானித்தாச்சு. இப்ப ஆவியானவர் உணர்த்தி இருப்பாரு. இப்ப உணர்த்தப்பட்ட நாம், ஆண்டவரே, நான் அறிந்து அறியாமலோ தெரிந்து தெரியாமலோ நான் தப்பு பண்ணிட்டப்பா, என்னை மன்னியும் சொல்லி வாங்கிட்டு மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பு கேட்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரிவு இல்லாததை பார்த்தப்பா, உங்களுக்கு பிரிவு இல்லாத முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாட்சிகள் அவர் ஒர்க் பண்ணிட்டு, அதாவது செயல்கள் சூழல் எல்லாருக்கும் தெரியும். கிராமத்து செய்யலாம் என்ன நடந்ததுன்னா, அந்த செங்கலை பற்றி வைக்கும் போது அந்த நல்ல வேகடி டயர் தீர்ந்து போனதால பெட்ரோல் வாங்கி கொடுத்தாங்க. அது எரி வைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த எரி வைக்கணுன்றதுக்காக அந்த பெட்ரோல் எடுத்து அந்த அடுப்பு கொடுத்து போனேன். சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா,
அந்த பெட்ரோலோட அப்படியே இதாக அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகணும். நிச்சயமாவே நான் பிசாசால நிறையவே அடிமைத்தனப்பட்டிருந்தேன். ஆனா இலவசமாவே நான் அதுல இருந்து காசு எதுவுமே கொடுக்காம நான் இலவசமா பெற்று விட்டேன். ஆனா அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு போன பிறகு எனக்குள்ள கொஞ்சம் சொந்த தாவி பிசாசான வல்லமை கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஆனாலும் நான் ஒரு நாள் வந்து உச்சிரெட்டி பள்ளியில கர்த்தர் வானத்தை படைக்கிறாரு. இந்த நாள நம்ம ஃபர்ஸ்ட் நாள் தான் வானம் பூமி உண்டாச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா முதல் நாள் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. இரண்டாவது நாள் வானத்தை படைக்கிறாரு. இரண்டாவது நாள் கர்த்தர் வானத்தை படைக்கிறாரு. மூணாவது நாள் என்ன படைக்கிறாரு? மூணாவது நாள் தான் கர்த்தர் பூமியை உருவாக்குறாரு. முதல் நாள் அல்ல, மூணாவது நாள் தான் கர்த்தர் பூமி அதுல வர செடி கொடி எல்லாத்தையும் உருவாக்குறாரு. ஓகே, நாலாவது நாள் சூரியன் சந்திரன் உதாரணத்துக்கு முன்னதாக தான் கர்த்தர் பூமியை படைக்கிறாரு. பூமிக்கு அப்புறம் தான் சூரியன் சந்திரன் நிலா நட்சத்திரம் எல்லாமே வருது. நான்காம் நாள் படைப்பு. ஐந்தாம் நாள் படைப்பு. ஐந்தாவது நாள் பாத்தீங்கன்னா நீர்வாழ் ஜந்துக்கள் பறவைகள். நல்லா காட்டுங்கப்பா. நீர்வாழ் ஜந்துக்கள் பறவைகள் ஐந்தாவது நாள். இப்ப ஆறாவது மிருகங்கள் காட்டு மிருகங்கள். ஆறாவது நாள்ல அநேக படைப்புகளை படைக்கிறாரு. அதுல முதல் படைப்பு மிருகங்கள். தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் கர்த்தர் களிமண்ணினால ஆதாமை உருவாக்குறாரு. ஆணும் பெண்ணுமாக உருவாக்குறாரு. நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற காரியம் அதுதான். தேவனாய கர்த்தர் ஆதாமை களிமண் மூலமா உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை ஜீவ ஆத்மாவா மாத்துறாரு. இப்ப ஆதாம் உருவாயிட்டான். ஆதாம் உருவாகி முதலாவதாக யார பாக்குறான்னா கர்த்தரை பாக்குறாரு. கர்த்தர் ஆதாம பாக்குறாரு. நல்லா கவனிங்க, இது புரிஞ்சாதான் இந்த முழு ஸ்கிரிப்டும் புரியும். கர்த்தர் ஆதாம பாக்குறாரு, ஆதாம் கர்த்தரை பாக்குறாரு. அது போலதான் 2019 இந்த 108 அவசர ஜெப கூடுகை உருவாகி முதலாவது காரியம் அடுத்தது தேவனாய கர்த்தர் ஏவாள உருவாக்க போறாங்க. அவங்களுடைய விழா எடுத்து அதன் மூலமா தேவனாய கர்த்தர் ஏவாள உருவாக்குறாங்க. ஏவாள உருவாக்கி இப்ப ஆதாம பார்க்கல, ஏவாள் கர்த்தரை பார்க்கறாங்க, கர்த்தர் ஏவாள பார்க்கறாங்க. அது போலதான் இந்த 108 ஜெப கூடுகையில இரண்டாவதா ஒரு கூடுகை உருவாகுது. அந்த இரண்டாவது கூடுகையும் யாரை தான் பார்க்கணும்னா தேவனாய கர்த்தரை தான் பார்க்கணும், ஆதாம அல்ல. ஒரு கூடுகையில இருந்து இன்னொரு கூடுகை தான் உருவாகுது. நான் இந்த பிரதர் மூலமா தான் இந்த கூடுகைக்கு நான் வந்தேன்னு சொல்றேன். ரெண்டு பேருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் ஐக்கியம் தேவனோடு. ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் எங்களுடைய ஐக்கியம் யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனாய கர்த்தரோடு இருக்கு. அது போலதான் இந்த 5 கூடுகளை இப்ப 2 கூடுகை சேர்ந்து இருக்கு. இந்த தொடர்ந்து இந்த கூடுகை 2 வருஷமா டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்துல பிசாசானவன் சர்வமானவன் தந்திரமாய் வந்து ஏவாள வஞ்சிக்கிறான். இன்னமா நீ இந்த கூடுகளை பிரேயர் பண்ணிட்டு இருக்க, இன்னமா இந்த 7 to 8 பிரேயர்ல நீ கலந்து கொண்டு இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு வா, உனக்கு நான் வேற கூடுகையை தரேன். இதை விட அதிகமான ஆட்கள் இருப்பாங்க, இதுல இதை விட அதிகமான ஆச்சரியம் இருக்கும், உன்னை நான் பெரியாரா இருக்கிறேன்னு சொல்லி தந்திரமா ஏவாள வஞ்சிக்கிறாங்க. இதன் மூலமா ஏவாளும் ஒரு சில நேரத்துல இந்த கூடுகைக்கு வராம தவறாங்க. தவறிட்டு ஆதாம் மட்டும் தனியா நின்று ஜெபிக்கிறாங்க. ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனாலும் ஆதாமுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ரத்தம். அந்த தேவனுடைய ரத்தத்தின் மூலமா தான் 2 கூடுகளை என்னதான் டிஸ்டர்பன்ஸ் என்னதான் சலசலப்பு வந்தாலும் தேவனாய கர்த்தர் முதல் ஐக்கியம் அவங்களோட இருந்ததுனால
எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவங்கள அற்புதமா வழி நடத்துறாரு. மூன்றாவதாக ஒரு கூடுகை உருவாகுது. மூன்றாவதாக ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அருமையான ஒரு மகனை தராரு. அதுதான் காயின். காயினை உருவாக்கி அங்க ஏவாள் சொல்றதை நீங்க 4ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். தேவன் தான் எனக்கு இந்த மனுஷனை தந்தான் என்று சொல்லி ஏவாள் காயினுக்கு காயின் என்று பேர் வைப்பாங்க. சோ நல்லா பாருங்க, ஒரு கூடுகையில இருந்து தான் ஒரு கூடுகை உருவாகுது. அப்படி உருவாகும் போது கூட கர்த்தர் அவங்களுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய கூடுகையும் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கும்போது அவங்களுடைய கூடுகையில அந்த ஐக்கியத்தை கட் பண்றான். அந்த தேவனுக்குள்ள ஐக்கியத்தை கட் பண்ணும் போது ஒரு கூடுகையை செதறுது. இப்ப தேவனுடைய கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறாங்க, காயினே ஆபேல் எங்கப்பா? அதுக்கு காயின் சொல்றாங்க, அவனுக்கு என்ன காவலாளியா? எங்கப்பா இந்த பிரதர் வர? ரொம்ப நாள் கழித்து சேத்துன்ற ஒரு மகனை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிறார். இந்த காயின் கொன்ற ரத்த பழி நிமித்தம் ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தாருன்னு சொல்லி சேத்துக்கு ஆதாம் பேர் வைக்கிறான். அது போலதான் இந்த ஆதாமுடைய கூடுகை 5வது கூடுகையா மாறுது. சேத்துடைய கூடுகை 5வது கூடுகையா மாறுது. அந்த 5வது கூடுகையோட நோக்கமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது ஐக்கியம் தேவனோடு. அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்றேன், இந்த 5 கூடுகை முதலாவதாக தேவனிடத்துல ஐக்கியப்படும் பொழுது இந்த 5வது கூடுகை, இந்த 5வது கூடுகை என்ன ஒரு கேட்டகரிக்குன்னா, இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மோசே கானானை கொண்டு போற அந்த டாபிக்கை நாங்கள் இப்போ பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ பொழுது இவர்களெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துல அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனம் அங்கே அடிமை தான் இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இவங்களை எப்படியாவது தேவன் அவர்களை கானானுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இவர்கள் என்ன பண்றாருன்னா, மோசே மூலமா இவர்களை கானானுக்கு கொண்டு போறதுக்காக தேவன் அனுப்புகிறார். இப்பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்க அநேக பட்டினி, பசி, வேலை, அடிமையான காரியம், நிறைய காரியங்கள் வேலை செய்யறாங்க. போராட்டங்கள், பிரச்சனை நிறைய இருக்குது. தேவன் பார்க்கிறாரு, என் பிள்ளைகளை எப்படியாவது அவர்களை நான் கானானுக்கு கொண்டு போகணுமேன்னு சொல்லி என்ன பண்றாரு, நான் விரும்புகிறார். அப்ப விரும்பும் போது அங்க யாரை கொண்டு போனா அவர்களை கானானிலிருந்து கொண்டு வரணும்னு சொல்லி மோசே அழைக்கிறார். இப்பொழுது நம்ம இதுல மோசே வருவாரு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு வர போகிறார். இப்போ மோசே அவங்களை கொண்டு வராரு, கானானுக்கு கொண்டு போறதுக்காக அவர்களை கொண்டு வராரு. கொண்டு வரும்போது முன்னாடி செங்கல் இருக்குது, பின்னாடி பார்வோன் இருக்குது, சேனைகள். இப்போ நான் அங்கேயே என்ன பண்ணிருப்பேன், அடிமைத்தனத்திலே இருந்திருப்பேன். நான் இங்க பார்த்தா செங்கடல், இந்த பக்கம் பார்த்தா பார்வோன் எங்களை தோத்தின்னு வரான். நாங்கள் எப்படி போறது தெரியாம இந்த மோசேக்கு வேலையே இல்லையா, நான் அங்கேயே அடிமைத்தனத்திலே இருந்துட்டு சொல்லி நீங்க அநேக காணான் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஐயோ நான் எப்படி போனா, இந்த பக்கம் போனா செங்கடல மாண்டு போயிடுவேன். இந்த பக்கம் பார்த்தா பார்வோன் என்ன பண்றாங்க, அவங்க நல்ல ஆயுதத்தோடு எல்லாத்தையும் என்ன பண்றாங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது அவங்க கானானுக்கு போறதுக்கு
வாய்ப்பு கொடுக்காம என்ன பண்றாங்க, சாணியில பின்னாடி குத்திட்டு வராங்க. சீக்கிரம் ஓடுங்க. அப்போ தேவன் எப்படியாவது அவர்களை கானானுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இவங்க மேல வைத்த அன்பு நிமித்தத்தினால என் பிள்ளைகளை எப்படியாவது நான் என்ன பண்ணுவோம், கானானுக்கு கொண்டு போறதுனால முன்னாடி பார்த்தா செங்கடலு, பின்னாடி பார்வன் தோத்தின்னு வராங்க. எப்படி போ தெரியாத முறுமுறுத்து இருக்கிறாங்க. இப்போ தேவன் பார்த்து மோசே கிட்ட சொல்றாரு, மோசே உன் கையில இருக்கிற கோலை நீ போடு. இப்போ மோசே சொல்றாரு, அந்த செங்கடல் மேல போட்ட உடனே செங்கடல் ரெண்டா பிள்ளைங்க. அந்த செங்கடலுக்கு நடுவாக எல்லாம் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜன அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க. பிடிக்கணும். சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. அவங்களை எப்படியாவது நம்ம பிடிக்கணும்னு சொல்லி பார்வன் வராங்க. பார்வன் ஃபுல்லா மொத்தம் செங்கடல்லே மாண்டு போனார்கள். அடிமைத்தனத்துல வெளியும் வர முடியாம, சாப்பிட முடியாம அநேக அடிமைத்தனத்தில் இருந்த அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நல்லா உட்காந்துக்கோங்க, பைபிள் கைப்பற்றுவங்க. அதுக்கு முன்னாடி அம்மா சாட்சி சொல்லுவாங்க. ஒரு சாட்சி நிற்க வச்சுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரே சாட்சி அவ்வளவு ஒரு பாரமானது. நாத்தனார் வீட்டில் என் வீட்டுக்காருடைய அக்கா பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தேன். என் பேரனுக்கு 3 வயசு வரைக்கும் குழந்தை நல்லா இருந்தான். 3 வயசுக்கு அப்புறம் குழந்தைக்கிட்டாங்க. பிள்ளைங்க கச்சம் வந்து 12 வருஷத்துக்கு முன்னே. இன்னைக்கு பிள்ளைக்கு 15 வயசு. பிள்ளை பேச மாட்டான். மீண்டும் வந்த ஒரு சிலர் பார்த்து